வணக்கம் நண்பர்களே. நம்ம மணியண்ணனோட மெகா முறுக்கு சாம்ராஜ்யம் இப்போ பங்குச்சந்தை மைதானத்துல ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறிடுச்சு. போன வீடியோவுல நம்ம ஊர் சத்யாவுக்கு தேவையான டிமேட் ட்ரேடிங் அக்கவுண்ட்டுகளை எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ சத்யா அக்கவுண்ட்டை ரெடி பண்ணிட்டு பேங்க்ல இருந்து பணத்தையும் உள்ள மாத்திட்டு தன் ஸ்மார்ட் போனை கையில வச்சுட்டு ரொம்ப பரபரப்பா காத்திருக்காரு. ஆனா அவர் முகத்துல ஒரு சின்ன பயம். எல்லாம் சரிங்க மணி என்ன, காசு உள்ள இருக்கு. ஆனா அந்த பை பட்டனை அமுக்க கை நடுங்குதேரே. தப்பா ஏதாவது பண்ணிட்டா என் காசு போயிடுமா? எப்படித்தான் அந்த முதல் ஷேரை வாங்குறது என்று குழப்பமாக கேட்கிறார். உங்களுக்கும் இதே ஃபீலிங் இருக்கா? மணி அண்ணன் சிரிச்சுக்கிட்டே சத்யா தோள்ல தட்டி ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. சத்யா, முதலா கார் ஓட்ட பழகும்போது முதல் கியர் போடுறப்போ ஒரு நடுக்கம் இருக்கும் பாரு, அதுதான் இது. ஆனா கியர் போடுறதுல எத்தனையோ விதம் இருக்கிற மாதிரி ஷேர் வாங்குறதுலயும் சில வித்தைகள் இருக்கு. வாங்க கத்துக்கலாம். பங்குச்சந்தையில ஒரு ஷேரை வாங்குறதுங்கிறது வெறும் பட்டனை அழுத்துறது மட்டும் கிடையாது. எந்த விலைக்கு வாங்கணும், எப்ப வாங்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது தான் ஒரு புத்திசாலி முதலீட்டாளரோட அடையாளம். அதுக்கான முக்கிய வித்தைகளை இன்னைக்கு பார்க்க போறோம். சத்யாவுக்கு இப்பவே இந்த நிமிஷமே மணி அண்ணன் கடையோட ஷேர் வேணும். அவர் விலையை பற்றி கவலையே படல. இதற்கு பேர் தான் மார்க்கெட் ஆர்டர். நீங்க ஒரு கடைக்கு போய், அண்ணா 1 கிலோ முறுக்கு கொடுங்க, இப்போ என்ன விலையோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது. நீங்க ஆப்ல மார்க்கெட் ஆர்டர் செலக்ட் பண்ணி பை கொடுத்தா அந்த செகண்ட்ல மார்க்கெட்ல என்ன விலை ஓடிட்டு இருக்கோ அதே விலைக்கு உடனே ஷேர் வாங்கப்பட்டுடும். உங்க ஆர்டர் மிஸ் ஆகவே ஆகாது, ஷேர் உடனே கைக்கு வந்துடும். ஆனா மார்க்கெட் ரொம்ப வேகமா இயங்கும்போது நீங்க 150 ரூபாய்னு நினைச்சு பட்டனை அவுக்குவீங்க, அது 151 ரூபாய்க்கு கூட வாங்கப்படலாம். ரொம்ப அவசரமா ஷேர் வேணும்னா இதை செய்யலாம். ஆனா பெரிய அளவுல வாங்கும்போது ஒரு சில பைசா வித்தியாசம் கூட பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். இங்க தான் நம்ம சத்யா கொஞ்சம் பேரம் பேசுறாரு. மணி என்ன, இப்போ ஷேர் 150 ரூபாய்க்கு ஓடுது, ஆனா எனக்கு 148 ரூபாய்க்கு வந்தாதான் வேணும், அது வரைக்கும் நான் காத்திருக்க தயார். இதற்கு பேர் தான் லிமிட் ஆர்டர். இந்த விலைக்கு வந்தா மட்டும் எனக்கு கொடு, இல்லைனா வேண்டாம் அப்படின்னு உங்க ஆப்ல கண்டிஷன் போடுறது. நீங்க லிமிட் ஆர்டர் செலக்ட் பண்ணி விலை 148 ரூபாய்னு செட் பண்ணி பை அமுக்குவீங்க. மார்க்கெட்ல விலை குறைஞ்சி 148 ரூபாயை தொடும்போது மட்டும் தானாகவே ஷேர் வாங்கப்படும். அன்னிக்கு முழுக்க அந்த விலைக்கு வரலைனா ஆர்டர் கேன்சல் ஆகிடும். நீங்க விரும்பின விலையிலேயே ஷேர் கிடைக்கும். ஆனா விலை குறையவே இல்ல, 160 ரூபாய்க்கு ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஷேர் கிடைக்காமலே போயிடும். சரி, ஷேர் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வாங்கிய பிறகு விலை குறைஞ்சு நஷ்டம் வந்தா என்ன பண்றது? அதுக்காகத்தான் ஒரு இன்சூரன்ஸ் வசதி இருக்கு. அதுதான் ஸ்டாப் லாஸ். இது ஒரு உயிர்காக்கும் கவசம். சத்யா 150 ரூபாய்க்கு ஷேர் வாங்கிட்டாரு. திடீர்னு மார்க்கெட் விழுந்து விலை 100 ரூபாய்க்கு போனா அவருக்கு 50 ரூபாய் நஷ்டம் வரும். அதை தடுக்க சத்யா ஒரு ஆர்டர் போடுறாரு. விலை ஒருவேளை 140 ரூபாய்க்கு கீழே போனா மேற்கொண்டு எனக்கு நஷ்டம் வேண்டாம், அங்கேயே என் ஷேரை வித்துடு. இது உங்க நஷ்டத்தை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சுருக்கிடும். நீங்க வேற வேலையா இருக்கும்போது மார்க்கெட் அதலபாதாளத்துக்கு போனா கூட இது உங்க முதலீட்டை காப்பாற்றும். இப்போ சத்யா ஜெரோதா ஆப்பை ஓபன் பண்றாரு. மணி அண்ணன் பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுக்கறாரு. முதல்ல சர்ச் பார்ல போய் மெகா முறுக்கு அப்படின்னு டைப் பண்றாரு. தற்போதைய விலை 150 ரூபாய்னு காட்டுது. கீழே இருக்கிற பச்சை நிற பை பட்டனை தொடுறாரு. 10 அப்படின்னு டைப் பண்றாரு. அதாவது 10 ஷேர்கள் வாங்க போறாரு. சத்யா புத்திசாலித்தனமா லிமிட் என்பதை தேர்வு செய்து விலையை 149 ரூபாய்னு கொடுக்கறாரு. நீண்ட காலம் வச்சுக்க போறதால சிஎன்சி அதாவது டெலிவரி என்பதை தேர்ந்தெடுக்கிறாரு. கடைசியா கீழே இருக்கிற ஸ்வைப் டு பை பட்டனை வலது பக்கம் இழுக்கிறாரு. அவ்வளவுதான், ஆர்டர் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடுச்சு. விலை 149 ரூபாய் வந்த உடனே சத்யா அதிகாரப்பூர்வமா மணி அண்ணன் கடையோட பங்குதாரர் ஆகிடுவாரு. மணி அண்ணன், இப்போ ஷேர் என் கைக்கு வந்துருச்சா? சத்யா ஆர்வமா கேக்குறாரு. மணி அண்ணன் சொல்றாரு, இப்போதான் ஷேர் வாங்குற வேலை முடிஞ்சிருக்கு சத்யா. ஆனா அந்த ஷேர் உன் டிமேட் லாக்கருக்கு வர T+1 நாள் ஆகும். அதாவது இன்னைக்கு நீ வாங்கினா நாளைக்கு தான் அது உன் டிமேட் அக்கவுண்டுக்கு வரும். அது வரைக்கும் அது ஆப்ல ஹோல்டிங் செக்ஷன்ல மட்டும் காட்டும். முதல் முறை முதலீடு செய்பவர்களுக்கு மணி அண்ணன் சில தங்க விதிகளை சொல்றாரு. விலை ஒரு 50 பைசா ஏறுறதும் இறங்குறதும் மார்க்கெட்ல சகஜம். அதனால பதட்டப்படாதீங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை போன திறந்து பார்க்காதீங்க. முதல் முறையே லட்சக்கணக்கில் பணத்தை போடாதீங்க. 1-2 ஷேர்களை வாங்கி மார்க்கெட் எப்படி இயங்குதுன்னு கவனிச்சுட்டு அப்புறம் முதலீட்டை அதிகமாக்குங்க. நீண்ட காலத்துக்கு வாங்குறது முதலீடு. காலையில வாங்கி சாயங்காலம் வித்து லாபம் பார்க்க நினைப்பது ரிஸ்க். ஆரம்பத்துல டெலிவரி மட்டும்தான் பண்ணுங்க. நீங்க வாங்கின ஷேர் உங்க தூக்கத்தை கெடுக்குதுன்னா உங்க சக்திக்கு மீறி நீங்க அதிகமா முதலீடு செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சத்யா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. தன் முதல் முதலீட்டை வெற்றிகரமா செஞ்சுட்டாரு. பங்குச்சந்தைங்கிறது எட்டாத கனி கிடையாதுங்க. சரியான முறையில பட்டனை அழுத்த தெரிஞ்சா நீங்களும் ஒரு பிசினஸ் பார்ட்னர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.